சும்மா என்னோட வீடியோ அப்போ வந்து விளம்பரம் நம்மளுக்கு வந்து விளம்பரம் தேவையில்ல சும்மா வீடியோ எடுத்துக்கிறோம் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய மக்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் நம்ம பார்க்குற மக்களுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் டேட்டு போட்டேன். அவனால் டேட்டோ ஆர்டிஸ்ட் தான். பட் எனக்கு என்ன பண்ணான்னு தெரில. நான் காசு கொடுக்க மாட்டேன்னு நினச்சின்னு எனக்கு போட்டானா இல்லை எப்படி என்ன பண்ணான்னு தெரில. என் டேட்டுவே வந்து அப்படியே எனக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. அதனால் அவன் வந்து ரொம்ப அழுத்தி போட்டதுனால எல்லாமே இப்படி லைட்டாக மேலே டேட்டு போட்டது வந்து மேலே ரைஸ் ஆகிடுச்சு. அது வந்து அப்படியே டெத்தாக ஆகிட்டுக்கிற மாதிரி இருக்குது. அந்த அதுக்கப்புறம் நான் என் பையன் பேர் டேட்டு போட்டேன். அவன் கிளே ஸ்பென்சர். அந்த டேட்டு வந்து போடுறதுக்கே 1500 ஆயிடுச்சு சும்மா பேர் எழுதுறதுக்கே. பட் இந்த பெரிய பேண்டு டேட்டு போட்டதுக்கு வந்து நானும் அதுவும் 1500 தான் கொடுத்தேன். பட் அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பெங்களூரில் போட்ட டேட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக அவர் ஹேண்டில் பண்ணி நல்லா சூப்பராக போட்டார். அவர் போட்ட இடத்துல வந்து ஒரு அந்த ஸ்கின்னு ரைஸ் ஆகும்ல மேலே, அந்த மாதிரியெல்லாம் ஆகலை. பட் சேலத்தில் போட்ட டேட்டு வந்து மொத்த ஸ்கின்னும் டேமேஜ் பண்ணிட்டு அப்படியே மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது அவங்கள கேட்டால் வந்து அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பேபி ஆயில் தடவினே இருங்க, ஆயில் போட்டுனே இருங்க, இல்லை என்னது வேஸ்லின் தடவிட்டே இருங்க. எத்தனை நாள் தடவிட்டே இருக்கிறது, அது ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஸோ ஒரு டேட்டு போடுறதுனாலும் ஒழுங்கான ஆர்டிஸ்ட் கிட்ட போய்ட்டு டேட்டு போட்டால் தான் அந்த டேட்டு வந்து லைஃப் வரும். அதை மெயின்டைன் பண்ணுறதும் அதே தான். ஃபஸ்ட்டு ஒழுங்காக போடணும் டேட்டு. ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் டேட்டு போட்டால் தான் அது வந்து லைஃப் வரும். ஸோ பிஃபோர் tattoo putting you have to consider the tattoo artist. இதுவே 2-வே, இதுலேயே ஆப்போசிட்டில் வராருங்க காரில். இப்போ போது பாருங்க காரு தெரியுதா? ஓகே கூல். சார்ஜ் சும்மா சல்லுன்னு காரி ஆகுது போலது. 20 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ ஆன் பண்ணி. ஷோப்பா இன்றைக்கி ரைடு போகிறேன்ட்டு நேற்று நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கோப்ரோவை மிஸ் பண்ணிட்டேன் நான். கோப்ரோ வந்து இதில் மாட்டி அதில் வந்து ஸ்டாண்டிங் ஆகும். அந்த ஊக்கவே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் வீடியோ எடுக்கலைன்னா அப்படி தான் ஆகும். அதாவது மிஸ் பண்ணிடுவோம். இப்போ ட்ரோனை கூட வீட்டிலே விட்டுன்ட்டேன் பாருங்க. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கலாம். பார்க்கலாம், இந்த குரூப் ரைடில் அவனுங்களே ட்ரோன் ஷாட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிளாக் ரைடரோ ஏதோ ஒரு பேர், அவர் பேர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி தான். ஓகே 3 nights 4 days. இன்றைக்கி ஒரு டே, டுடே ஒரு டே, 1 day. இன்றைக்கி ஒரு நாள், இன்னும் 3 நாட்கள் இருக்குது. 3 nights stay, 4 days ரைட். நல்லா போயிட்டு பார்க்கலாம். தனியாக போகிறது வேறு, குரூப் கூட போகிறது வேறு. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காசு போனாலும் போதுன்ட்டு குரூப் கூட போகிறது தான் கொஞ்சம் நல்லது. ஸோ எதுனாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வண்டிக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னாலோ இல்லை ஏதாச்சும் யாராச்சும் ஃபால் ஆகிட்டாலோ அது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ரைடு போனால். பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தர்மபுரி கிட்ட வந்துட்டோம். நம்ம போகிற ஸ்பீடு பத்தாதுன்னு நினைக்கிறேன். சேலத்துக்கு போயிட்டு அந்த அண்ணன் கூட கண்டினியூ ஆகிட்டு அப்படியே மதுரை மீட்டப் பாயிண்ட்டுக்கு போயிட்டா குரூப் அங்கேருந்து ஒரு குரூப் ஜாயின் பண்ணி அடிக்கிறாங்க ட்ரிப்பு. ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல மழை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேலம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில். க்ளவுட்ஸும் இல்லை அந்த அளவுக்கு.
போகிற ஸ்பீடு வந்து 3 மணிக்கு மதுரை ரீச் பண்ணோம். ரீச் ஆகிடல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 o'clock in மதுரை. பைக்கு வந்து புதுசாக எடுத்து ஓட்டுறீங்க வந்து பைக்கு வந்து பிரேக்கப் பண்ணும். பிரேக்கப் பண்ண மீன்ஸ் யூஸ் டு ஆகணுன்றதுக்காக லாங் ட்ரைவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேர் போட்டு அது ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து RC 200 எடுத்து 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ இன்ஜின் செட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நானாக நினச்சிட்டு ஒரு கேர் போட்டு எவ்வளோத்துல போகுது ஸ்பீட் செக்கப்புன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணேன். அப்போது ஃபஸ்ட் கியர் போட்டு 40-50 வரைக்கும் போச்சு. ஃபுல்லாக இழுத்து அந்த ஸ்பீடு. ஸோ அந்த மாதிரி ஓட்டி 6th கியர் வரைக்கும் எப்படி போகுதுன்ட்டு ஃபுல் ஸ்பீடெல்லாம் செக் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது இன்ஜின் வந்து கரெக்டாக செட் ஆகலை. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணதுனால என்னாச்சு, இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடுச்சு. கன்னியாகுமரி, பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி ட்ரை பண்ணோம், ரைட் பண்ணுது. ஸோ இன்னும் ரீச்சே ஆகலை கன்னியாகுமரிக்கு. இன்ஜின் வந்து சவுண்டு வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தினால இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வாங்கி வந்து 1 வருஷம் கூட ஆகலை. அதனால் வண்டி வந்து அண்டர் என்ன சொல்லுவாங்க அது பேர், இன்சூரன்ஸா, வாரண்டி. வண்டி வந்து அண்டர் வாரண்டியில் இருக்கிறதுனால ஸோ இன்ஜின் எல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு திருப்பியும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க வித்தவுட் எனி சார்ஜஸ். இங்கிலீஷ் கொஞ்சம் வளருது, பார்க்கலாம். எந்த காசும் வாங்கி கொடுக்காம சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்ஜின் சீஸ் ஆன வண்டியாவை. ஸோ நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு நான் வந்து எடுத்துருமா ஒன்று நானாக என்ன சொல்ல வர நானாக ஒன்று அடிபட்டு அதிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் மேலே வரனே தவிர என்ன சொல்கிறது, அது இன்னொருத்தக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். பட்டு நாலேஜ் இருக்கணும்ல. வண்டிக்கு நான் ரெடி பண்ணுறேன்னா நானாகவே எதனா ஒன்று நோண்டி ரெடி பண்ணுறேன். அது எப்படி, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நம்மளுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பட்டு திருந்துவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் நோண்டி அது ஒரு நாளைக்கு அதை பட்டு திருந்தி எல்லா விஷயத்துலையும் ஒரு அடி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது சரியாகுது. ஸோ அந்த முதல்ல அடி வாங்காமல் கொஞ்சம் யோசனை பண்ணி விசாரித்து அந்த மாதிரி இப்போ வண்டியில் எதனா ஒரு ப்ராப்ளம்னா டைரெக்டாக ஷோரூம் எதுன்னு போயிட்டு ரெடி பண்ண வந்துடலாம். பட் எல்லா டைமும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நான் என்ன பண்ணுறது, நானாகவே ரெடி பண்ணுறது. அது கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக வரலன்னா திருப்பி நான் அதை எப்படின்னா ரெடி பண்ணி திருப்பி ஷோரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதை ரெடி பண்ண வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் ட்ரை, நெக்ஸ்ட்டு தான் நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். பட் ஒரு விஷயம் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும்.